4 கோடி பட்ஜெட் 17.5 கோடி ஆயிடுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு விஜய் சேதுபதிக்கு இருந்த மார்க்கெட்டுக்கு 17.5 கோடி ஃபர்ஸ்ட் காப்பி பிளஸ் வட்டி எல்லாம் சேர்த்து 28 கோடி ரூபாய். அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார்? உண்மை தனுஷுக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டம். தனுஷ் கே ராஜா, அவர் பேரு தனுஷ் தான். இவர் வந்து வேணும்னே அவங்க அப்பா பேரை அது உள்ளார சேர்க்கிறாரு. அடுத்த லைனு சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன். இப்படி போட்டுட்டு இது யாருக்கு புரியாம போயிடக்கூடாதுன்னு அடுத்த பேராவிலேயே ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. நீ வந்து உங்க அண்ணனையும் அப்பாவையும் வச்சிருந்தா சினிமா. நயன்தாரா உட்பட யாருமே ஆதரவு தெரிவிச்சு பேசலையே. ஹேமா கமிட்டிக்கோ மீட்டுக்கோ வந்தப்போ யாருமே அதை வெளிப்படையா பேசல. அதான் இன்னைக்கு தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தானே நயன்தாரா இது குறித்தெல்லாம் பேசுறாங்க. நயன்தாரா அதாவது தனுஷ் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தானே. உங்களுக்கு இருக்கிற அதே கோபதாகவும் அவருக்கும் இருக்கு என்ன. ஆனா அதையெல்லாம் காட்டிக்காம பொது வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப பணிவானவரா, ரொம்ப அடக்கமானவரா தன்னை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸ்ப்ரெட் லவ். ஓம் நமச்சிவாய. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே ஹாட் டாபிக்கா, முக்கியமா ஹாலிவுட் பொறுத்த வரைக்கும் நயன்தாரா வந்து காலையில கொடுத்த ஒரு பிரஸ் அறிவிப்பு தான் வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுல அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு காப்பி ரைட்ஸ் பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய டாக்குமெண்ட் அவங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவர போகுது. ஸோ அதுக்காக வந்து தனுஷ் அவர்கள் கிட்ட வந்து நானும் ரவுடி தான் படத்துக்காக வந்து நாங்க வந்து சில பாடல்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ அவர் அதுக்கு வந்து எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸே பண்ணல. ஸோ அதனால நாங்க பிகைன் த சீன் வந்து எடுத்த ஒரு சீனை வந்து 3 செகண்ட் அது ட்ரைலர்ல வச்சதுக்கு 10 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுதான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் வந்து நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர் பிஸ்மி அவர்கள்ட்ட வந்து பேச வந்திருக்கோம். வணக்கம் சார். சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு காலைல வந்து அந்த பிரஸ் மீட் அது நயன்தாரா கிட்ட இருந்து ஒரு 3 பக்கத்துக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ மாதிரி தோன்றினாலும் உண்மையில வந்து அது மட்டுமே காரணம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ நயன்தாரா தன்னுடைய திருமணத்தை வந்து அப்படி நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட அந்த திருமண நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புற உரிமையை வந்து நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட வித்தாங்க. கிட்டத்தட்ட 8 கோடிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஃபுட்டேஜ் வந்து நெட்ஃபிளிக்ஸுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் திருப்தி இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கண்டென்ட்டை எங்களால யூஸ் பண்ண முடியாது, இதை கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி கொடுங்க அப்படின்ட்டு அதை திருப்பி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வெறுமனே ஒரு கல்யாண கேசட்டா போடாம இவங்க வாழ்க்கையில நடந்த பல்வேறு சம்பவங்களை உள்ளார போட்டு ஒரு நயன்தாராவுடைய ஒரு பயோகிராஃபி மாதிரியான ஒரு ஆவணப்படமா ரெடி பண்ணாங்க. அது உள்ளார நானும் ரவுடிதான் தொடர்பாக சில விஷயங்கள்லாம் வருது. ஏன்னா அந்த படத்தில் தான் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் சந்திச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குள் காதல் வளர்ந்தது. அந்த படமும் வெற்றி அடைந்தது. இன்னும் சொல்லப்போனா அந்த படத்தினுடைய பாடல் வரிகளை எல்லாம் கவனிச்சா அது விக்னேஷ் சிவன் நயன்தாராவுக்கு எழுதுற மாதிரி தான் இருக்குமே தவிர விஜய் சேதுபதி நயன்தாரா எழுதுற மாதிரி இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பர்சனல் கனெக்டிவிட்டியோட அதெல்லாம் எழுதுவாரு. இப்ப இதெல்லாமே இந்த ஆவண படத்துக்குள்ள வருது. நியாயமா என்னன்னா, இந்த மாதிரி ஒரு படத்தினுடைய பாடலை காட்சிகளை பயன்படுத்தும் போது அந்த தயாரிப்பாளர்கிட்ட NOC வாங்க. இதுதான் முறை. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் நேரடியா தனுஷை மீட் பண்ணி அல்லது ஒரு கடிதம் மூலமாக போன் மூலமாகவோ, சார் இந்த மாதிரி நான் படத்தினுடைய பாடல் காட்சியை பயன்படுத்துறேன், நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா ஒருவேளை தனுஷ் கொடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விக்னேஸ்வரன் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு கிரிமினல் தனம்னு சொல்றதா என்னன்னு தெரியல, ஒரு குறுக்கு வழியை வந்து அவர் கையாண்டார். என்ன பண்ணாருன்னா, தனுஷுடைய மேனேஜரை தொடர்பு கொண்டு தனுஷுக்கு தெரியாமலே நீ எனக்கு ஒரு NOC வந்து உண்டர்பால் மெயில்ல இருந்து எனக்கு அனுப்பு அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. இது செவி வழி தகவல் அவங்களுக்கு இல்ல, இது நம்ம தனுஷ் தரப்பில் இருந்து விசாரித்து எனக்கு கிடைத்த தகவல். ஸ்ரேயாஸ் கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்தை நீ தனுஷ் கிட்டே கொண்டு போகாத, நீயா ஒரு மெயில் போடு, அதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்க ஸ்ரேயாஸ் என்ன பண்றாரு, இல்ல அது தப்பா இல்லை, நான் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து NOC வாங்கி தரேன் அப்படின்ட்டு தனுஷ் கிட்ட போய் கேட்டிருக்காரு. தனுஷ் வந்து மறுத்துட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா, நானும் ரவுடிதான் படம் எடுக்கும் போது நடந்த சில சம்பவம். முக்கியமா பாத்தீங்கன்னா, அந்த படம் 4 கோடியில் எடுக்கப்படுவதாக தான் விக்னேஷ் அக்ரிமெண்ட் போட்டாரு. அப்படித்தான் அந்த படம் தொடங்கப்பட்டது. அதாவது நயன்தாரா விஜய் சேதுபதி சம்பளம் இல்லாம 4 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. அந்த படப்பிடிப்பு தொடங்கின கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா விக்னேஷ் நயன்தாராவுக்கும் லவ் ஏற்பட்டு இவர் என்ன பண்றாருன்னா, இந்த படத்தை எடுக்கிற தாட்ல இருந்து மாறி நயன்தாராவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அது என்னாச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 நாள் ரீஷூட் பண்ற அளவுக்கு வந்து ஷூட்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் 4 கோடி பட்ஜெட் 17.5 கோடி ஆயிடுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு விஜய் சேதுபதிக்கு இருந்த மார்க்கெட்டுக்கு
17.5 கோடி ஃபர்ஸ்ட் காப்பி பிளஸ் வட்டி எல்லாம் சேர்த்து 28 கோடி ரூபாய். அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு? உண்மையில் தனுஷுக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டம். ஆனா படம் வெளியாகி நல்லா இருந்துச்சு, வெற்றி படமானதுங்கிறது வேற விஷயம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் அவுட் கதை தான் தனுஷுக்கு அதுல நஷ்டம். இப்ப இந்த நஷ்டத்துக்கு விக்னேஷ் சிவன் காரணம் போது ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாருன்னா விக்னேஷனுடைய நம்பரையே பிளாக் பண்ணிட்டாரு தனுஷ். இதெல்லாம் அப்ப நடந்த கதை. சோ இப்படி ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திய விக்னேஷ் சிவன் இந்த முறை இவர்கிட்ட நேரு வழியில வந்து அனுமதி கேட்டிருந்தா ஒருவேளை பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து அவர் கொடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர் பேக் டோர்ல வந்தது தனுஷுக்கு கடுப்பாயிடுச்சு. அதனால என்ஓசி தரமாட்டேன்ட்டாரு. இதுக்கு இடையில இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தனுஷை மிரட்டுற மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டாங்க. இத்தனாம் தேதிக்குள்ள நீங்க என்ஓசி தரல அப்படின்னா நானும் நயன்தாராவும் போய் உண்ணாவிரதம் இருப்போம், உங்க இமேஜையே காலி பண்ணிடுவோங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோம்னா தனுஷ் என்ன பண்ணிட்டாரு பண்ணிருக்காங்க. அதுதான் ஹைலைட். இந்த மாதிரி பண்ணுனவன தனுஷ் என்ன பண்ணிட்டாரு, நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ட்டு என்ஓசி தரமாட்டேன்ட்டாரு. அதையும் மீறி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டீசர்ல ஒரு 3 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. 3 செகண்ட்ஸ் ஆர் 3 மினிட் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. இப்போ ஆனா அது வந்து படத்துல வராத காட்சியா தானே பயன்படுத்தி, அது வேற விஷயம். பட் அந்த கண்டென்ட்ங்கிறது அந்த கம்பெனியை சேர்ந்ததுதான், அது எல்லாருக்கும் தெரியும், விக்னேஷ் சிவனுக்கு தெரியும். இது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விவகாரங்கள்லாம் கடந்த 2 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இன்னைக்கு இவங்க இந்த லெட்டரை கொடுத்து பொங்குறாங்க அப்படின்னா 18 அந்த ஆவணப்படம் வரப்போ 17 நைட் வந்து ஸ்டீம் ஆகும். அப்ப இன்னும் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஹைப் இங்க கிடைக்கிறாங்க. சோ இதை இப்போ ஒரு ப்ரொமோஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரே கல்லுல 2 மாங்க. அவங்களுடைய ஆவணப்படத்துக்கு ப்ரொமோஷன் ஒரு பக்கம், தங்களுடைய எதிரியான தனுஷை வந்து காலி பண்றது இன்னொரு திட்டம். இதுதான் இந்த கணிதத்தினுடைய பின்னணி. நயன்தாராவும் தனுஷும் ஆனா வந்து நெருங்கிய நண்பர்கள் தானே. யாரடி நீ மோகினி படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பேட்டியா இருக்கட்டும், எதிர்நீச்சல் படத்துல சிவகார்த்திகேயன் வந்து அப்போ வளர்ந்துட்டு வர ஒரு ஹீரோவா இருக்கிறப்போ தனுஷ் கேட்டுக்கிட்டதாக ஒரு பாட்டுக்கு போய் அவங்க வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த நட்பெல்லாம் இருக்கிறப்ப கூட நயன்தாரானால இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ண முடியலையா? இப்படி நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு அது போயிருக்கா அப்படின்னு இல்ல, அவங்களுக்குள் வந்து அந்த காலகட்டத்துல வந்து நட்பு இருந்தது. விக்னேஷ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நட்பு போய் விரோதம் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா விக்னேஷ் வந்து இந்த படத்தை இயக்குனாரு, அதுக்கு முன்ன போடா போடின்னு ஒரு படத்தை இயக்கினாரு. அந்த படம் ஃபிளாப். அதுக்கப்புறம் பட வாய்ப்பு இல்லாம சர்வைவலுக்கே இவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு நீங்க நடிகை சோனா கிட்ட கேட்டா நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அப்புறம் பாடல்கள் எழுதுறது, இப்படி எல்லாம் சர்வைவல் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் தனுஷுடைய காம்பவுண்ட்ல இவர் இப்படி நுழைஞ்சாரு அப்படின்னா ஐஸ்வர்யா தனுஷ் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடைய மகள் வைராஜாவைன்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய போஸ்டர் டிசைனர் வந்து விக்னேஷ் சிவன். அவங்க வந்து தனுஷ் கிட்ட போய் சொல்றாங்க, இது மாதிரி என் படத்துக்கு ஒரு பையன் சூப்பரா வரைஞ்சான், அவனை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு விக்னேஷ் சிவனை தனுஷ் கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. அவர் என்னன்னா மாரி படத்துக்கான டிசைன் ஒர்க்கு இவர்கிட்ட கொடுக்குறாரு. இவர் வந்து அது நல்லா ஒரு கிரியேட்டிவா பண்ணி கொடுக்குறாரு. அதுல இம்ப்ரெஸ் ஆகிதான் உனக்கு என்னப்பா வேணும் சொல்லும் போது, இல்ல சார் நான் ஏற்கனவே படம் பண்ணேன், எனக்கு பிரேக் இல்லை, நீங்க ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்றாரு. இந்த கதையை கேட்ட தனுஷ் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த ஹீரோயின் உனக்கு யார் வேணும், நீங்க யார் சொல்றீங்களா, ஓகே சார். இப்ப தனுஷ் வந்து தன்னுடைய நட்பை பயன்படுத்தி நயன்தாராவை இந்த படத்துல நடிக்க வச்சாரு. இன்னும் சொல்ல போனா நயன்தாரா இந்த படத்துல நடிப்பார்னு விக்னேஷ்வனே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. ஆக அந்த படத்தில் நடித்ததே தனுஷ்காகத்தான். சோ இப்படிதான் அவங்க உள்ள வர்றாங்க. அதுக்கப்புறம் இவர்களுடைய காதல் வளர்ந்து வேற மாதிரி போனதுக்கு அப்புறம் இவர் வில்லன் ஆயிட்டாரு, இவர் ஹீரோ ஆயிட்டாரு. அது எல்லா லவ் ஸ்டோரிலயுமே அப்படிதான். ஆனா வந்து இப்ப விக்னேஷ் சிவனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படிங்கிறீங்க நீங்க. இல்ல, நாம் ஒரு 3ஆம் மனிதனாக பார்க்கும்போது இந்த விஷயத்தை விக்னேஷ் சிவன் பக்குவமாக ஹேண்டில் பண்ணிருக்கணும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா அது இதுல முக்கியமா அந்த கடிதத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கடிதத்தின் துவக்கமே மதிப்பிற்குரிய தனுஷ் கே ராஜா, அவர் பேரு தனுஷ் தான். இவர் வந்து வேணும்னே அவங்க அப்பா பேரை அது உள்ளார சேர்க்கிறாரு. அடுத்த லைனு சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் இப்படி போட்டுட்டு இது யாருக்கும் புரியாம போயிடக்கூடாதுன்னு அடுத்த பேராவிலேயே ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. நீ வந்து உங்க அண்ணனையும் அப்பாவையும் வச்சுட்டு சினிமாவுக்கு வந்திருக்க, நாங்க வந்து உழைச்சி வந்தோம். அதாவது அந்த கடிதம் நயன்தாரா பெயரில் வந்தாலும் அதை எழுதுனது விக்னேஸ்வரன். அதில் ஒழிக்கிற வார்த்தைகள், அந்த குரல் எல்லாமே விக்னேஸ்வரன் முடியறப்ப ஓம் நம சிவாய, அதுலயே அவருக்கு ஒரு பஞ்சு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க தனுஷை அறிமுகப்படுத்தாத அவங்க அப்பா, அவரை வளர்த்தது வந்து செல்வராகவன். ஆனா இன்றைக்கு தனுஷ் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்பதற்கு காரணம் அவருடைய திறமை. அதை யாரும் மறுக்க முடியுமா? திறமை இல்லாம நீ இத்தனை நேஷனல் அவார்டு வாங்க முடியுமா? ஆனா நீங்க ஜஸ்ட் லைக் தட்டுன்னு நீ வந்து உங்க அண்ணனாலையும் அப்பனாலையும் வந்தவன் தான், உனக்கு எந்த அடையாளமும் இல்லை அப்படின்னு நீங்க அட்ரஸ் பண்றது இருக்குல்ல,
அது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கேரக்டர் அசாசினேஷன். விஜய் வரைக்கும் இப்ப அப்படிதானே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. எல்லாருமே பண்றாங்க. நீங்க ஒரு திரையுலகில் இருந்த நீங்கள், இத்தனைக்கும் தனுஷால் அடையாளம் பெற்ற, தனுஷால் இந்த வாழ்க்கையை பெற்ற நீங்கள் வந்து அவர் இப்படி பண்ணக்கூடாதுல்ல. அது வந்து ரொம்ப தப்பானது. அது அல்லாம இவரை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெண் பிக்சர், ஒரு ஸ்திரீ லோலன் மாதிரியாவது இவரை பிராண்ட் பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. நீ டைரக்டா சொல்லு, இதுதான் பிரச்சனை, என்னை நீங்கள் வந்து இவ்வளவு கஷ்டத்துல ஆழ்த்துறீங்க அப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கவனிக்கும் போது இவங்க குடும்ப வாழ்க்கையே இவர் ஏதோ பயங்கரமா டிஸ்டர்ப் பண்றாருங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அதுல இருக்கு. அது ரொம்ப தப்பானதுல. ஒருவேளை அப்படி இருந்தால் இவ்வளவு வெளிப்படையா பேசுறீங்கல்ல, அதையும் சொல்லுங்க. அதுதான் நாம் கேட்கிறோம். தென் ஆனா வந்து இப்போ நயன்தாராவுடைய நிறைய போஸ்ட், அதாவது இன்ஸ்டாகிராம்ல போட்ட போஸ்ட்டுக்கு தனுஷ் கூட நடிச்ச நிறைய நடிகைகள் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. நஸ்ரியாவா இருக்கட்டும், பார்வதி வந்து ஒரு ரிலீஸே விட்டுருக்காங்க, போஸ்ட் ரிலீஸ் விட்டுருக்காங்க. தென் வந்து நஸ்ரியா, அனுபவமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ், ஸோ நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க ஸ்ருதிஹாசன்? இல்ல, அது நானும் பார்த்தேன். அதுல ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை என்ன அப்படின்னா, நயன்தாராவுடைய இந்த பதிவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற பல நடிகைகள், நஸ்ரியா எல்லாருமே வந்து தனுஷ் கூட நடிச்சவங்க. இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த விவகாரத்தில் நயன்தாராவை ஆதரிக்கிறீங்களா, இல்ல ஒட்டுமொத்தமா தனுஷ் மீது வந்து உங்களுக்குள்ள விமர்சனத்தை வெளிப்படுத்துறீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி ஒருவேளை தனுஷ் மீது உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருந்துச்சுன்னா அதற்கான காரணம் என்ன? இப்ப திரையுலகில் வந்து தனுஷ் குறித்து ஒரு சித்தரிப்பு இருக்கு, அது உண்மையா? ஏன்னா இப்ப இவங்க குற்றச்சாட்டை பொது வழியில வச்சுட்டாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரியான ஏதேனும் அனுபவங்கள் இருக்கு, அதை சொல்வதற்கான ரைட் டைம் இதுதான். ஏன் இதை சொல்லாம நீங்க வெறுமனே லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு கடந்து போறீங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஒருவேளை உங்கள் விஷயத்தில் தனுஷ் தவறாக நடந்திருந்தால் அதை நீங்க வெளிப்படையா பேசுங்க. ஏன்னா கேரளாவுல ஹேமா கமிட்டின்னு ஒண்ணு வந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய விஷயமா, அதுக்கு கூட மூத்த நடிகைகளோ இல்ல வந்து ரொம்ப டாப்ல இருக்கிற நயன்தாரா உட்பட யாருமே ஆதரவு தெரிவிச்சு பேசலையே. ஹேமா கமிட்டிக்கோ மீட்டுக்கோ வந்தப்போ யாருமே அதை வெளிப்படையா பேசல. அதான் இன்னைக்கு தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தானே நயன்தாரா இது குறித்தெல்லாம் பேசுறாங்க. இப்ப நயன்தாரா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணும்போது தான் மற்ற நடிகைகள் எல்லாம் இது குறித்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதை லைக் மூலமா காட்டுறாங்க, லைக் மூலமா காட்டுறாங்க. அவ்வளவுதானே. இதை வச்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நீங்களும் ஊடகத்துல இருக்கீங்க, நானும் இருக்கேன். இந்த லைக்கை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நயன்தாரா விஷயத்தில் எங்களுடைய ஆதரவு உண்டுன்னு சொல்றாங்களா, இல்ல நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான், இவர் எங்ககிட்டே அப்படிதான் நடந்துகிட்டாருன்னு இவங்க சொல்றாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இந்த நடிகைகளுக்கு இருக்கு. தென் இதை வந்து இப்போ லீகலா வந்து ஒரு நோட்டீஸ் போயிருக்கு ரெண்டு பேருக்குமே. அதுக்கப்புறம் அவங்க வந்து சோசியல் மீடியால இன்னைக்கு நயன்தாரா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போ வந்து லீகலா நடக்கிற எல்லாத்துக்குமே, ஈவன் விவாகரத்து உட்பட வந்து சோசியல் மீடியால எல்லாருமே ஸ்டோரி போஸ்ட் போட்டு அதை வந்து வெளிப்படுத்துறது ரொம்ப காமன் ஆயிருச்சு. ஆனா லீகலா போறப்ப என்ன நடக்கும்? இதுக்கு தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஏதாவது பதில் சொல்லுவாரு சோசியல் மீடியாலன்னு நினைக்கிறீங்க? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் வந்து எதுவும் பதில் சொல்ல மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது குறித்து தனுஷுக்கு தனிப்பட்ட முறையில் கடுமையா ரியாக்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அவர் வந்து நீண்ட காலமாகவே ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் தனுஷ் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான். உங்களுக்கு இருக்கிற அதே கோபதாபம் அவருக்கும் இருக்கு. ஏன்னா ஆனா அதையெல்லாம் காட்டிக்காம பொது வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப பணிவானவரா, ரொம்ப அடக்கமானவரா தன்னை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்காரு. ஆமா, ஸ்ப்ரெட் லவ், ஓம் நமச்சிவாய, இந்த மாதிரிலாம் சொல்லி வந்து தன்னை ஒரு சாந்த சுரூபியா காட்டிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்துக்கு கடுமையா ரியாக்ட் பண்ணா இப்ப அந்த இமேஜ் வந்து நொறுக்கி போயிடும். அதனால அதை மெயின்டைன் பண்றதுக்காகவும் அவர் தரப்புல இருக்கிற நியாயத்தையும் அவர் சொல்ல மாட்டாரு, அப்படி கடந்து போயிடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம போன்ற ஊடகவியலாளர் தான் இங்க என்ன நடந்துச்சு, அங்க என்ன நடந்துச்சு, இவர் பக்கம் நியாயமா அவர் பக்கம் நியாயமானு தோண்டி துருவி இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருப்போம். அவரை பொறுத்த வரைக்கும் அது எல்லாத்தையுமே அப்படி கடந்து போயிட்டே இருப்பாரு அப்படின்னு தான் நான் லீகலா நான் பாத்துட்டு போறேன். லீகலாக வரும்போது தனுஷ் சைட்ல தான் வந்து இது பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய கண்டென்ட் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட நிலவரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு படத்தினுடைய பாடலோ இசையோ அது தயாரிப்பாளரைத்தான் சேரும். அவங்க வந்து ஒரு ஆடியோ கம்பெனிக்கு ரைட்ஸை கொடுக்கும்போது அதை கிளைம் பண்ணுகிற உரிமை அவங்களுக்கு போயிடும். இப்ப நானும் ரவுடிகாரனுடைய ஆடியோ ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து இது குறித்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ற வேலையில அவங்க இறங்கிடுவாங்க. அங்க போய் இல்ல நான் தான் இந்த படத்தினுடைய ஹீரோயின், நான் தான் இந்த படத்தினுடைய டைரக்டர் அப்படின்லாம் நீங்க பேச முடியாது. அதனால லீகலா வந்து அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்து இந்த விவகாரம் குறித்து நிறைய பேருக்கு நிறைய கருத்து இருக்கிறப்போ, ஸோ நீங்க வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளரா எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், தனுஷ்கிட்ட இருந்து ஏதாவது அறிக்கை வருதா இல்லை நான் வந்து அதை அப்படியே கடந்து லீகலாவே நான் வந்து அப்ரோச் பண்றேனா அப்படிங்கிறத. ரொம்ப நன்றி நீங்க பேசினதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார்.